Hi everyone, you are watching me on Freena vlogs. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதான் நாங்களும் இப்போ ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ ரம்ஜானால் யூடியூப்பில் அடுத்தடுத்து சஜஷனில் என்னெல்லாம் காமிச்சிது அப்படின்னா ரம்ஜான் ஸ்பெஷல் பிரியாணி, அப்புறம் ஹலீம், அப்புறம் இந்த வத்தலப்பம் இந்த மாதிரி காமிச்சிட்டே இருந்துச்சு. சரி, நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வத்தலப்பம் ரெசிபி வந்து பார்த்தோம் எப்படி செய்யணும் அப்படின்னு. நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஒரு 2-3 சேனல்ஸ் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுலேருந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத ஓரளவு கிராஸ் பண்ணிட்டேன். சரி, அதை வந்து நம்ம இன்றைக்கி கிச்சனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். அது எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வருது, பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, அப்புறம் அந்த ஸ்வீட் வந்து செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான விஷயங்கள் மட்டுமே போதும். முட்டை, சுகர், அப்புறம் மில்க்கு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் போதும். ஸோ நான் என்னெல்லாம் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பொரிகடலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஏலக்காய். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் மட்டும் நான் இன்னும் எடுத்து வைக்கணும். சுகர் ப்ளஸ் தேங்காய் பால், வந்து தேங்காய் பால் ஊற்றி நான் செய்யலான்னு நினச்சேன். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் எடுத்து செய்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை வந்து அது லோடடாக ஹெவியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து பாலில் கூட செய்யலாம். நம்ம பாக்கெட் பால் வச்சுருப்போம்ல, அதில் கூட செய்யலாம். ஸோ நான் ரெசிபிஸ் 1 by 1 வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து மிக்சியிலே வந்து இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சுகரும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதனால் எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஸோ இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் நான் என்னெல்லாம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, இது பேர் என்னது, பொரிகடலை கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன். ஒன்றும் விழுகலை. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், நான் அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். உள்ள முன்னாடி போட்ட 2, சாரி அப்போ கணக்கில் கிடையாது, 5 போட்டிருக்கோம். ஓகே, 5 ஏலக்காய். நான் வந்து பெர் ஹெட்டு வந்து 1 எக்கு அப்படின்னு சொல்லி 3 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றிக்கிறேன் இது கூட. ஆக்சுவலாக முட்டை வந்து உடச்சி ஊற்றும் போது இப்படி ஊற்றாதீங்க, ஏன்னா நான் வந்து இப்படி ஊற்றிட்டுருக்கேன். ஒரு பவுலில் போட்டுட்டு அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு சப்போஸ் கெட்டு போயிடுச்சா என்னன்றது தெரியும். நான் இப்போ தான் வாங்கினோம், அதனால் நான் அப்படியே ஊற்றிட்டேன். ஓகே, நான் 4 முட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நான் இது கூட வந்து கொஞ்சம் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து இது வந்து நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஆக்சுவலாக முஸ்லீம்ஸ் வந்து இது வந்து ரம்ஜான் ப்ளஸ் வந்து அது பேர் என்னது, இன்னொன்று பேர் பக்ரீத். ஓகே, ரம்ஜான், பக்ரீத் இதுக்கெல்லாம் வந்து ஸ்வீட் ரெசிப்பியாக வந்துட்டு ஸ்டார்டர் மாதிரி வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து பால் பாயாசம் இந்த மாதிரி செய்வோம்ல, இல்லை பாயாசம், கேசரி இந்த மாதிரி செய்வோம்ல, அது மாதிரி இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, நல்ல ஒரு டெசர்ட். ஸோ இதுக்கு வந்து ஸ்வீட் நல்லா வேணும். ஸோ வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கரண்டியில் வந்துட்டு 4 முட்டை போட்டிருக்கிறதுனால 4 கரண்டி வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆமாம், சுகர் வந்து தேவையான அளவு தான். உங்களுக்கு இது ஸ்வீட் ரெசிபினால ஓரளவுக்கு பத்துற மாதிரியாவது சுகர் இருக்கணும்ல, அதனால இப்படி போட்டுட்டேன். ஓகே, இப்போ 5 போட்டிருக்கேன், 5 கரண்டி போட்டிருக்கேன். சொன்ன மாதிரி இதில் 4 முட்டை ப்ளஸ் வந்து இதில் சுகர் வந்து இந்த கரண்டியில் வந்து 5 இது போட்டிருக்கேன். ஓகே, இந்த கரண்டியில் வந்து 5 போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கள் எல்லாருக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து இப்போ சுகர் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சுகர் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா, இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் மண்டை வெல்லம் போடலாம், இல்லை நாட்டு சக்கரை போடலாம். இல்லை, சுகர் வந்து இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த்து.
அதனால ஓகே அதை மாதிரி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன கலர் வந்து இது ஒயிட் கலரில் வரும், ஒயிட்னா கொஞ்சம் ஒரு மாதிரி செமி ஒயிட்டாக வரும், அது வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். ஸோ டெக்ஸ்சர் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ மிக்ஸியும் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துக்க போகிறேன். 2 3 அப்புறமா தான் இப்போ நான் கிரைண்ட் பண்ணவே இப்போ தான் போகிறேன். நல்லா எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆயிடணும். இந்த மாதிரி எதுவுமே தெரியவே கூடாது. இந்த ஏலக்காய் முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆயிடணும். ஸோ இன்னொரு தடவை கொடுக்குறேன். ஓகே இதான் நம்மளோட பேஸ்ட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. ஐ மீன் நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு இதில் எடுப்போம்ல அந்த மாதிரி தேங்காய் பால் நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இதுக்கு. அதனால் ரொம்ப 4 times 5th டைம் அந்த மாதிரி எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காது, ரொம்ப ஹெவியாக இருக்கும்னா நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா பால் பாக்கெட் இருக்கும்ல அதுவே இது பண்ணிக்கலாம். பால் பாக்கெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை காய்ச்சி இது பண்ண தேவையில்லை. பிகாஸ் நம்ம இதுவே வந்து அடுப்பில் தான் இப்போ வைக்க போகிறோம். அதனால் இதோட பிளெண்ட் பண்ணி தான் வச்சுக்கிட்டா போதும். அதை வந்து தனியாக காய்ச்சி இது பண்ண தேவையில்ல. பச்சை பால் அப்படியே ஊற்றுனாலே போதும். ஓகே இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் சொல்லிடுறேன் வாங்க. நெய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நெய் வந்து கொஞ்சமாக இதில் இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நிற்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்லா இந்த மாதிரி பவுல் மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. நெய்யோ இல்லை வந்து நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெயோ போட்டு இதை வந்து லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து இதில் ஊற்ற போகிறோம். இந்த முட்டை இது பண்ணி வச்ச பேஸ்ட்டு ப்ளஸ் தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்ற போகிறோம். இதை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதை வெளியே திரும்பி எடுக்கும்போது பாத்திரத்தோடு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக. ஓகே ஸோ நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டர் உங்களுக்கு பிடிக்குன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து ஆயில் கூட வந்து க்ரீஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லாவே க்ரீஸ் பண்ணியாச்சு. நல்லா பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க இந்த மெயின் இன்க்ரீடியண்ட் இதுதான் வந்துட்டு இந்த எக்கு இதெல்லாம் போட்டு பீட் பண்ணோம்ல அந்த மெயின் இன்க்ரீடியண்ட். திறக்க வந்து கஷ்டமாக பட்டேன். ஓகே ஸோ இதை வந்து அப்படியே ஊற்றக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும் சரியா. அப்போ நீங்கள் அப்படியே ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த ஏலக்காய் ப்ளஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஊற்றக்கூடாது. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் உங்கள்கிட்ட அப்படி பண்ணிக்கோங்க. இதோ இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா ஏலக்காய், இதை மாதிரி நம்ம வாயில் வந்து அது சாப்பிடும்போது அது வந்து தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு தான் மெயினாக ஒர்க் ஆகுடா கைப்புள்ள. வர்றோம் இது. இப்போ என்ன ஸ்மெல் வருது அப்படின்னா இதில் நல்லா அந்த முட்டை ஸ்மெல் வருது. முட்டை நம்ம போட்டிருக்கனால ஏலக்காய் ஸ்மெல்லும் வருது. எனக்கு வந்து முட்டை ஸ்மெல் ப்ளஸ் வந்து ஏலக்காய் ஸ்மெல் இந்த மாதிரி நல்லா அந்த இதெல்லாம் எடுத்துக்கணும். நல்லா பெரிய ஃபில்ட்ரு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட பெரிய ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இது ப்ராசஸ் உங்களுக்கு அப்படி தெரியும். பட் வந்து செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutesக்குள்ளே செஞ்சிடலாம். ஓகே இதுதான் வந்து இப்போ நம்ம அந்த முட்டை இது பண்ணோம்ல அந்த இது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இது கூட ரொம்ப இதுவாகவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப வந்து கிண்டிகிட்டே இருக்காதீங்க. பிகாஸ் வந்து அதில் எக்குன்றதுனால அந்த ஒயிட் யாக் வந்து அது என்ன சொல்லுவாங்க பொங்குறதுக்கு ஏதோ சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி.
சரியா? அதனால் ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால், அது கொஞ்சம் இப்போ ஊற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஊற்றிட்டு லைட்டாக, ஏன்னா ரெண்டும் பைண்ட் ஆகிறதுக்காக லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கை போடாதீங்க, ஐ மீன் இதில் வந்து கை வச்சு இது பண்ணாதீங்க, ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பேச்சுலாவோ வச்சு பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா இதில் நம்ம முட்டை போட்டிருக்கோம், ப்ளஸ் வந்து தேங்காய் பால் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப வந்து அதை இது பண்ண தேவை கிடையாது. கையும் போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ எல்லா ஸ்வீட்டுக்கும் கொஞ்சோண்டு சால்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதை மாதிரி கொஞ்சோண்டு இப்போ சால்ட் போட போகிறேன். ரொம்ப லைட்டாக தான் போடணும் சால்ட்டு. பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் போடவே போகிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இதையும் போட்டுட்டு இதையும் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கலரில் தான் நமக்கு இப்போ வரப்போகுது. செமி ஒயிட்டு, கோல்டன், அந்த மாதிரி. ரொம்ப கிண்ட வேண்டாம், லைட்டாக மட்டும் கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஒயிட்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த முட்டையோட இது. அடுத்த ஸ்டெப் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு குக்கரும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு இட்லி குக்கரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இட்லி குக்கர்னால் உங்களுக்கு வந்து ஒரு 45 to 50 minutes கிட்ட ஆகும், கிட்டத்தட்ட 1 hour ஆகிரும். ஸோ அதனால் நான் வந்து குக்கரில் வச்சுட்டு ஒரு 8 to 10 ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஸோ 8 இல்லைனா 9 வந்து விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து குக்கரை வந்து ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து தண்ணி இதில் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். நம்ம ரைஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ தண்ணி இது பண்ணியிருக்கேன். தண்ணி இது பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்தோம்ல இந்த டிஷ்ஷு, அதை வந்து உள்ளே நான் வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் சேஃபாக வச்சுருங்க. அவ்வளோதான், உள்ளே வச்சாச்சு. இப்போது வச்சதுக்கப்புறம் இதோட ஆக்சுவல் கேப் இருந்தால் கூட அது மேலே வைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சும்மா ஒரு சாதாரண மூடி இருக்கும்ல, அதை வச்சு இதை மூடிக்க போகிறேன். ஸோ இதை வச்சு மூடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து மூடி போட்டு லைட்டாக மூடிட்டேன். மூடினதுக்கப்புறம் தண்ணி நல்லா அந்த பாத்திரம் ஃபில் ஆகிற அளவுக்கு மூடிக்கோங்க, அதுவே போதும். ஸோ இது மூடினதுக்கப்புறமா இது வச்சதுக்கப்புறமா இதை மூடிக்க போகிறேன். ஓகே, அது இப்போ வந்து ஸ்டீம் ஆகி கொதிச்சு வரணும். அதுக்கு முன்னாடி அடுப்பை ஏற்றி வைக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 8 விசில் வச்சாலே போதும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு. அங்கே வந்து இது ஆத்தென்டிக்காக எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு சக்கரை, மண்டை வெல்லம் இதெல்லாம் போட்டு இது ப்ரௌன் கலரில் செய்கிறாங்க. நான் தேங்காய் பால் ஆனால் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட் எல்லாமே இதே மாதிரி தான். அவங்க வந்து அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் செய்கிறாங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்கிறாங்க இட்லி பாத்திரத்தில். நமக்கு இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சோன்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அதனால் நான் குக்கரில் வச்சுட்டு ஒரு 8 விசில் வந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா எதுக்காக 8 விசில் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த முட்டை ப்ளஸ் இந்த தேங்காய் பால் இதெல்லாம் பைண்ட் ஆகி அது உள்ளே வந்து வேகும், நல்லா ஸ்டீம் ஆகிறதுக்காக தான் 8 விசில் வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்க கூட நான் காட்டுறேன். நான் நினச்சேன் 8 விசிலில் வந்துடும் அப்படின்னு. பட் வந்து எனக்கு தோணுச்சு, சரி இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல, கொஞ்சம் அது ஜெல்லி மாதிரி செட் ஆகணும், சாலிட் ஆகணும். 10 விசில் கிட்ட வந்து வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்லா விசில் இறங்கிருச்சு. இப்போது நல்லா ஆவி பறக்க இருக்குது. தண்ணி வந்து நம்ம ஊற்றுனதே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. திறந்த உடனே இன்னும் அந்த இன்க்ரீடியண்ட்டே திறக்கல. பட் வந்து அந்த ஏலக்காய் ஸ்மெல் வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்குது. ஓகே, இந்த கேப்பை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. ஸோ இது நல்லா இதுவாயிருச்சா அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த இது திருப்புவோம்ல, பனியாரெல்லாம் திருப்புவோம்ல, அந்த ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இதை உள்ளே இப்படி இது பண்ணி பாருங்கள், எதுவுமே ஒட்டியிருக்கக்கூடாது. ஸோ ஒட்டலை அப்படின்னா நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் லிக்விடாக இருக்குது எனக்கு இன்னும். இப்போ நம்ம அகெயின் வந்து இப்படியே சாப்பிடலாம், இன்னொன்று வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகே, இப்போ இது வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. இதை வந்து வெளியே எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சாச்சு. இதை கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ ரெஃப்ரிஜரேட் பண்ணியாச்சு. ஒரு 2 to 3 hours வந்து இது ரெஃப்ரிஜரேட் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசரில் மேலே வச்சுட்டேன். ஸோ இதை வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்கள் கூட காட்ட போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். நான் அப்போதே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பட் வந்து நல்லாயிருக்கும். வச்சுட்டு அடியில் ஓகே, டிப்பிக்கல் புட்டிங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல, ஸ்ட்ரக்சர் முக்கியம் இல்லை நமக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கூட கட் பண்ணி இங்கே பார்த்தீங்களா, நைஃப் போகிறத பார்த்தீங்களா எவ்வளோ லிக்விடாக எவ்வளோ ஜெல்லியாக இருக்குன்ட்டு. ஸோ ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. ஓகே, என்னால் பிடிக்க முடியல. ஓகே, ஜில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கவே. ஸோ எப்படி இருக்குன்னு நான் இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். தேங்காய் பால் இதெல்லாம் போட்டுக்கனால கை வைக்க வேணான்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதான் நான் கட் பண்ண பீஸு. அப்படியே வலிக்கிட்டு போகுதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. கடிக்கவே தேவையில்ல ஆக்சுவலாக, அதுவே உள்ளே போய் முழுங்குற மாதிரி தான் இருக்குது. அந்த முட்டை, ஏலக்காய், அந்த தேங்காய் பால் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ப்ளஸ் வந்து அந்த சில்லுன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, அந்த இவ்வளோ நேரம் ஐஸில் இருந்ததுனால சில்லுன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஃப்ளேவர் இருக்கா, சில்லுன்னு இருக்குது, அவ்வளோதான் இதான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஓவரால் வந்து மஸ்ட் ட்ரை ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளால் வந்து வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு வேணால் பெருசாக இருந்திருக்கலாம், பட் வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 to 10 minutesல வந்து நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. நம்ம சுகர் வந்து 5 ஸ்பூன் போட்டிருந்தோம் இல்லையா, பட் ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக அப்படிலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது எல்லாமே. இது 3 வந்து பைண்டானி அந்த மாதிரி நல்லா இருக்குது. ப்ளஸ் இது வந்து ரொம்ப சத்தும் கூட, ஏன்னா நம்ம இதில் கேஷ்யூ சேர்க்குறோம், முட்டை சேர்க்குறோம், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம் எல்லாமே. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஹெல்தி போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது, சம்ச்சுவஸாக இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரீனா vlogs அப்படின்ற இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது நான் வந்து ஸ்டோரியாக ஷேர் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ரெசிபீஸ் நான் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன ரெசிபின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மாங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும், என் அம்மா இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு வச்சா உங்கள் அம்மாங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.